எப்பயுமே நைட்டு லேட்டாக நல்லா ரீல்ஸ் பார்த்துட்டு நல்லா ஷார்ட்ஸ் பார்த்துட்டு லேட்டாக தூங்கும் போது நாளைக்காச்சும் ப்ரொடக்டிவாக இருக்கணும். இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தான் பண்ணணும், அதெல்லாம் தான் பண்ணணும். காலைல ஒரு 7 hours நல்லா தூங்கிட்டு ஆஃபீஸ் போயிட்டு ஒர்க் பார்த்துட்டு வந்துட்டு வீட்டில் ஈவினிங்கில் ப்ரொடக்டிவாக இருக்கிறோம். 9 to 5 தலைவிதி அந்த ஒர்க் பண்ணுறோம். பட் 5 to 9 நம்ம தலைவிதியை தீர்மானிக்கிறதுக்கு ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ட்டுலாம் திங்க் பண்ணிட்டு 7 to 8 hours தூங்கினக்கப்புறம் எனக்கு ஏஞ்சக்கப்புறம் எனக்கு அவ்வளோவா பெருசாக ஹர்ஜ் இருக்காது. இன்ஸ்டா பார்க்கணும், யூடியூப் பார்க்கணும் அப்படின்ட்டு குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புவேன். ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு ஆஃபீஸில் கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுவேன். ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் டேஸில் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுவேன். பட் போக எனக்கு மென்டலி டயர்டாகிடும். ஒரு ஃபஸ்ட்டு 1 to 3 hours எனக்கு வந்து இந்த இன்ஸ்டா யூஸ் பண்ணணும், யூடியூப் யூஸ் பண்ணலான்னு தோணாது. பட் அதுக்கப்புறம் பார்க்கலாமா என்ன நடக்குதுன்ட்டு அப்படின்னு தோணும். அப்புறம் மைண்ட் அப்படியே அந்த காலைல இருந்த ஃபோக்கஸ் வந்து போக எனக்கு இருக்காது. கொஞ்சம் ஃபோன் நோண்டுவேன், ஒர்க் பார்ப்பேன், அந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் மாதிரி பண்ணிருப்பேன். அப்புறம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு 1 hour ட்ராவல் பண்ணிட்டு வந்தோடனே ரொம்ப டயர்டாகிடுவேன். ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி. டயர்டானதுக்கப்புறம் தூங்கணும்னு தோணும், ஆனால் நான் தூங்க மாட்டேன். கண் எரியும், பட் நான் தூங்க மாட்டேன். இன்ஸ்டீட் என்ன பண்ணுவேன்னா படுத்துக்கிட்டு ஃபோன் பார்ப்பேன். அன்றைக்கி நைட்டு எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் டிசைட் பண்ணணும் அதெல்லாம் தான் பண்ணுவேன். மூளையில் எங்கேயோ தோணும் இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு நேற்று பேசணுமே அப்படின்ட்டு. பட் அந்த 1 தாட்டுக்கு மேலே 1000 தாட்டு. அது பண்ண, இந்த ரீல்ஸை பாரு, அந்த நடிகைக்கு என்ன ஆச்சு, அது இது அப்படின்ட்டு என்னமோ தோணும். அப்படியே உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு அப்புறம் ரீல்ஸ் பார்த்துட்டதுக்கப்புறம் அதை மூடி வச்சுட்டு திரும்ப ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன். அதே மாதிரி அகெயின் ஒரு 2 o'clock வரைக்கும் அப்படியே போவோம். ஏன்டா இப்படி நடக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ அதான் ஆஸ் யூஷுவல் பார்க்கும்போது என்ன எனக்கு தெரிஞ்சுதுன்னா, ஸோ நம்ம மூளையில் 2 பேர் இருக்கான். ஒருத்தவன் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், இன்னொருத்தவன் லிம்பிக் சிஸ்டம். இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸுன்றவன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிளான் பண்ணுறதுக்கோ, ஆர் நான் டிசிப்ளினாக இருக்கிறதுக்கோ, ஆர் எனக்கு ஒரு 4-5 விஷயம் இருக்குது அதில் நான் எது பண்ணணுன்னு டிசைட் பண்ணுறதுக்கோ, எது பண்ணக்கூடாதுன்ட்டு டிசைட் பண்ணி அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கோ, இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணி இது எல்லாத்தையும் பண்ண வைக்கிறது அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸுன்றவன். அவன் வந்து பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவானவன். அவனுக்கு நிறைய ஃபியூவல் தேவை, விச் மீன்ஸ் காக்னேட்டிவ் ஃபியூவல். ஒரு 8 hours தூங்கிட்டு கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக இருந்தால் காலைல அவன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பான், பயங்கரமாக ஒர்க் பார்ப்பான், நம்மளையும் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பார்க்க வச்சுருவான். பட் என்னன்னா அவனும் டயர்டாகிடுவான் ஒரு குறிப்பிட்ட டைம் கழிச்சு. அது டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல். மேபி என் பிரெயின் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால மேபி ஒரு 2 to 3 hours எனக்கு அந்த ஃபோக்கஸ்டு ஒர்க்கு அதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியாது அந்த டே ஃபுல்லாக. அப்புறம் ஐ மே சீக் இம்பல்சிவ் பிஹேவியர்ஸ் லைக் இன்ஸ்டா ஸ்க்ராலிங், யூடியூப் திங்ஸ் லைக் தட். ஸோ அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸுன்றவன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஆளா. அண்ட் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ஆஃப்டர் அ ஃபியூ hours அவன் வந்து பர்ன் அவுட் ஆகிடுவான், விச் மீன் ஃபியூவல் அவுட் ஆகிடுவான் அவனுக்கு. அப்போது நம்ம பிரெயின் என்ன பண்ணோன்னா, பட் நம்ம பிரெயின் ஹேஸ் டு ரன். இல்லை, இன்னொருத்தவன் இருக்கான், அவன் பேர் வந்து லிம்பிக் சிஸ்டம். அவனும் இந்த மாதிரி டிசிஷன்ஸ் எடுப்பான். பட் அவன் வந்து எமோஷன் பேஸ்டு டிசிஷன் எடுப்பான். லைக் நமக்கு ஒரு கோல்னு ஒரு செட் பண்ணியிருப்போம். இப்போது 9 மணிக்கு நமக்கு ஒரு கோல் செட் பண்ணுறோம். நமக்கு முன்னாடி 2 விஷயம் இருக்குது. ஒன்று இன்ஸ்டா பார்க்குறது, இன்னொன்று அதே ஃபோனில் இந்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணுறது. இந்த வீடியோ க்ரியேட் பண்ணால் தான் என்னோடய கோல் அச்சீவ் பண்ண முடியும். நான் இன்ஸ்டா பார்த்தா என்னோடய கோல் அச்சீவ் பண்ண முடியாது. என்னோடய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஐ வில் சூஸ் டு கிரியேட் வீடியோ ரேதர் தென் கன்சியூமிங் அ வீடியோ ஃப்ரம் எனி ஆஃப் த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். பட் என்னோடய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வீக்காக இருந்துச்சுன்னா இட் மே நாட் ஒர்க். அதுக்கு பதிலாக somehow my brain has to work. பிரெயினில் லிம்பிக் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அதில் நிறையா அந்த லிம்பிக் சிஸ்டமில் ஒரு நிறையா ஏதோ இருக்குது. அந்த லிம்பிக் சிஸ்டம் ஒர்க் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். அந்த லிம்பிக் சிஸ்டம் என்ன பிரச்சனைனா, அது வந்து இம்பல்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணாது. ஐ மீன் அதுக்கு வந்து ஒரு ரிவார்டு தேவை, பட் அது எஃபோர்ட் போட ரெடியாக இல்லை. அண்ட் டிசிப்ளின் கனெக்டட் டு ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், நாட் டு லிம்பிக் சிஸ்டம். என் ப்ரீஃப்ரண்டல் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஐ கேன் பி டிசிப்ளின்டு பை சேயிங் நோ டு த சீப் திங்ஸு. பட் என் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வீக்காக இருக்கிறதுனால, டிசிப்ளின்டாக இல்லாதனால, என்னோடய லிம்பிக் சிஸ்டம் ஆக்டிவாக இருக்கிறதுனால, என்னோடய லிம்பிக் சிஸ்டம் என்னோடய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை டாமினேட் பண்ணுறதுனால
I am choosing to take things which will give me a reward without any much effort. Scrolling, ding ding ding, ding 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 ding, ding ding ding, eating junk food, அதெல்லாம். ஸோ இதான் கான்செப்டு. இதனால தான் நான் வந்து டயர்டாயிடுறேன். ஆஃப்டர் 3 to 4 hours ஆஃப் மென்டல் ஒர்க், மென்டலி ஃபோக்கஸ்டு ஒர்க், ஐ எம் கிரேவிங் ஃபார் அ டோபமைன், லைக் திங் திங் டிங் டிங் டிங். ஓகே, இப்போது நான் என்ன அடுத்து கற்றுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு இது எல்லாருக்குமே காமன் தானே நான் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ் கழித்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் டயர்ட் ஆகிட்டு லிம்பிக் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி ஈஸியாக இந்த கிரேவிங்ஸுக்கு அடிக்ட் ஆகிறது, இதெல்லாம் நார்மல் தானா எல்லாருக்கும், இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி ஆகுதா அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, எப்படி ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை நான் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ண வைக்கிறது டயர்ட் ஆகாமல். அப்படியே டயர்ட் ஆனாலும் அந்த டைமில் லிம்பிக் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகல, அப்போது அந்த எமோஷ்னல் சீப் டோபமைன் திங்ஸ்க்கு எப்படி அடிக்ட் ஆகாமல் இருக்கிறது அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஒருவேளை பை பர்த்தாகவே எனக்கு ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வீக்காக இருக்கா, ஏடிஹெச்டி இருக்கிறவங்களுக்கும் அப்படி இருக்குன்னுவாங்க. அண்ட் எனக்கு ஏடிஹெச்டி இருக்கிற எல்லா சிம்டம்ஸும் எனக்கு இருக்குது. பட் நான் பிலீவ் பண்ண மாட்டேன் நான் ஏடிஹெச்டி பேஷண்ட்டுன்னு. ஏன்னா ஏடிஹெச்டி டசன்ட் ஹாவ் அ க்யூர் வித்தவுட் மெடிக்கேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. which means my life will be good only if I take medication. அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு நான் தள்ளப்படுறேன். I don't want that because ஒரு few years back, 6 years back, I had another mental health condition. அதெல்லாம் நான் 1000 followers வந்தக்கப்புறம் சொல்கிறேன். அதெல்லாம் நிறைய ஸ்டோரிஸ் இல்லை, ரியல் ஸ்டோரிஸ் இருக்குது நிறையா. so many things I have to share. I had another mental health condition. அதுக்கு I took a tablet. பட் அந்த டேப்லெட் போட்டு ஒரு 2-3 months போட்டேன். இட் கம்ப்ளீட்லி சேஞ்ச்டு மீ. வெயிட் போட்டேன், டே எப்படி போச்சுன்னே தெரில, எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்காது, ஒரு மாதிரி டல்லாக இருந்தேன். பட் இந்த மெடிக்கல் சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, அதுதான் குட்டு, அதுதான் உன்னோட ஹெல்த் கண்டிஷனை க்யூர் பண்ணுதுன்னுச்சு. அதுக்கப்புறம் நான் டேப்லெட் விட்டேன். ஐ ஃபெல்ட் மெனி மெனி ஹர்டல்ஸ் இன் திஸ் லாஸ்ட் 6 to 7 years. பட் என் லைஃப்பில் எனக்கு ஈவன் தோ அந்த மென்டல் கண்டிஷன் இருந்தாலும் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் தோஸ் மெடிக்கேஷன்ஸ். அதுதான் நான் அப்படி தான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஐ வாண்ட் டு லேர்ன். பை பர்த்தாகவே என் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வீக்காக இருந்து நான் எப்படி ஐ கேன் மேனேஜ், அதை ஐ ஹவ் டு லேர்ன். ஸோ இதான். ஓகே, ஸோ என்னென்னா ரிவைஸ் பண்ணணுமா? ஓகே, டக்குன்னு சொல்கிறேன். என் பிரெயினில் ரெண்டு ஓகே, என் பிரெயினில் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுதான் நான் டிசிப்ளின்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு மட்டும் இல்லை, அது நிறைய வேலை, அதுக்கு முக்கியமான வேலைகள் செய்து, லைக் பிளான் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, 2 திங்ஸு சீப் டோப்பமைனுக்கும் குட் டோப்பமைன்னு இருக்கும்போது குட் டோப்பமைனை சூஸ் பண்ணுறது, வில் பவரை வச்சுக்கிறது, எக்ஸட்ரா மெனி திங்ஸ்க்கு வந்து என் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அது நல்லா ஹெல்த்தாக இருந்தால் தான் என்னால் அந்த விஷயம்லாம் பண்ண முடியும். ஹெல்த்தாக இருந்தால் அது இட் ஷுட் பி இன் அ ஒர்க்கிங் கண்டிஷன் ஃபார் அ ப்ரோலாங் டைம். இப்போது ஒரு 3 hours 4 hours கழித்து என்னோடய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் மேபி வீக் ஆகிடுதோ, ஒரு எனர்ஜி ட்ரைன் ஆகி பேட்ரி ட்ரைன் ஆகிடுது. அப்போ என் பிரெயின் ஷிஃப்ட் டு லிம்பிக் சிஸ்டம். அந்த லிம்பிக் சிஸ்டம் வந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் மாதிரி இல்லை. அவனுக்கு 10 நாள் கழிச்சு என்ன தேவை என் லைஃப்பில், 5 வருஷம் கழிச்சு நான் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அவன் ஆசைப்பட மாட்டான். இந்த 5 நிமிஷத்தில் அவனுக்கு என்ன வேணும், இட் நீட்ஸ் அ குவிக் ரிவார்ட் வித்தவுட் எனி எஃபோர்ட். அந்த குவிக் ரிவார்டுக்கு நான் என்ன பண்ணுமோ அதை பண்ண வச்சுருவான். ஸோ ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்க்கும் லிம்பிக் சிஸ்டம்க்கும் ஒரு போர் நடக்கும். நான் ஆஃபீஸ் போயிட்டு டயர்டாக வந்தக்கப்புறம் அந்த போரில் லிம்பிக் சிஸ்டம் ஜெயிக்குது. அதனால் நான் என் வாழ்க்கையில் தோக்குறேன். இதுதான் நான் இப்போதைக்கு புரிஞ்சிருக்கேன். லெட்ஸ் see this is true or not.